ஹாய் ஹலோ எவ்ரிவன். பார்க் போகலாமா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்க் போனதே இல்லை. பட் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் ஃபேமிலி கூட பார்க் போகிறது, அதுவும் இவனுங்க கூட போகிறது. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் நமக்கு அந்த சாட்டர்டே சண்டே லீவுன்னு வந்தாலே நல்லா வச்சு அந்த டைரி ஃபுல்லாக எழுதி தான் நமக்கு அனுப்புவாங்க. நம்ம சாட்டர்டே போய் உட்காந்தோன்னா மறுபடியும் மண்டே மார்னிங் எழுந்திரிச்சு ஸ்கூல் வர வரைக்கும் நமக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். ஆனால் இவங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் தராங்களா, இல்லை இவங்களுக்கு ஹோம்ஒர்க்கை பண்ண மாட்டானுங்களா என்னன்னே தெரில. எப்போ பார்த்தாலும் ஃபோன் வச்சுட்டு இருக்கானுங்க, இல்லைன்னா சாட்டர்டே சண்டே ஆனால் எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னு கிளம்பிடுறானுங்க. பட் நம்ம இருக்கும்போதெல்லாம் அப்படிலாம் இல்லைல்ல. சரி வாங்க பார்க் போகலான்னு கிளம்பியாச்சு இவங்களை கூட்டிக்கிட்டு. உள்ளார என்ட்ரானோடனே அந்த குழந்தைங்களாம் விளையாடுறத பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் சித்தப்பனை பார்க் கூட்டிகிட்டு போகல, பட் ஒரு பொருட்காட்சிக்கு கூட்டிகிட்டு போனார். இங்கே ஒரு மிக்கி மவுஸில் நல்லா ஃபுல்லாக காற்றடிச்சு ஏறி குதிச்சு விளையாடுவோம்ல, அதுதான் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். அப்போது என்னால் போக முடியல அதுக்கப்புறம். பட் இப்போ போகலான்னு நினைக்கும் போது கண்டிப்பாக முடியாது. எனவே ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.